அண்ணே, சென்னை வாழ்க்கை லைன்னு சொல்லப்படுற தாம்பரம் பீச் மின்சார ரயில் பாதையில இப்போ ஒரு புது ரூட் மேப் ரெடியாகிடுச்சு பாஸ். எழும்பூர் ஸ்டேஷன்ல வேலை நடக்கிறதுனால பயணிகள் படுற அவஸ்தைக்கு ஒரு வழியா தெற்கு ரயில்வே ஃப்ரீ பஸ் ஐடியா பண்ணிருக்காங்க. ரயில் டு பஸ் டிரான்ஸ்ஃபர் மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள்: ரயில் டிக்கெட் இருந்தா பஸ் ஃப்ரீ, தாம்பரம் டு பீச், தெற்கு ரயில்வேயின் அதிரடி பிளான், பஸ் ட்ரெயின் ஃப்ரீ டிக்கெட். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராக்கெட் ராகினி. என்ன பாஸ், எழும்பூர் ஸ்டேஷன்ல தூண் கட்டுறாங்கன்னு ரயில குறைச்சிட்டாங்களேன்னு கவலையில இருக்கீங்களா? டோன்ட் வரி, ரயில்வே இப்போ மாத்தி யோசிச்சிருக்காங்க. வரும் 28ஆம் தேதியிலிருந்து நீங்க ரயில் டிக்கெட் வச்சிருந்தா எம்டிசி பஸ்ல ஃப்ரீயா போகலாம். ஆனா இது டிராஃபிக்ல சிக்காம கொண்டு போய் சேர்க்குமா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. சென்னை எழும்பூர் 10 மற்றும் 11வது பிளாட்ஃபாரத்துல பெரிய தூண்கள் கட்டுற வேலை நடக்கிறதுனால புறநகர் ரயில்கள் இப்போ 5 மற்றும் 6வது பிளாட்ஃபாரத்துக்கு மாத்தப்பட்டு சேவைகளும் குறைக்கப்பட்டிருக்கு. 2. இந்த குளறுபடியால அவதிப்படுற மக்களுக்காக வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் தாம்பரம் கடற்கரை இடையே இலவச மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 3. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மொத்தம் 20 சேவைகளாக இந்த பஸ்ஸுகள் இயங்கும். உங்ககிட்ட ரயில் டிக்கெட் அல்லது சீசன் பாஸ் இருந்தா போதும், காசு கொடுக்க வேணாம். 4. ரூட் மேப்: இந்த பஸ்ஸுகள் அண்ணா சாலை, சேப்பாக்கம் வழியாகவும், சில பஸ்ஸுகள் கிண்டி, தீநகர், எழும்பூர், சென்ட்ரல் வழியாகவும் கடற்கரை ரயில் நிலையத்தை அடையும். 5. காலையில தாம்பரம் டு பீச், சாயங்காலம் 5 மணி முதல் 8 மணி வரை பீச் டு தாம்பரம்னு 2 பக்கமும் ஃப்ரீ பஸ் வசதி உண்டு பாஸ். 6. கூடுதல் ரயில்கள்: பஸ் மட்டும் இல்லாம 5 மின்சார ரயில்கள்ல கூடுதலாக 3 பெட்டிகளை இணைத்து 15 பெட்டிகள் கொண்ட ரயிலா மாத்த போறாங்க. இது நெரிசலை குறைக்க ஒரு நல்ல முயற்சி. 7. பப்ளிக் ஒப்பீனியன்: பாஸ், பஸ் என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கிற டிராஃபிக்ல சிக்கினா ஆஃபீஸ் போறதுக்குள்ள விடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ரயிலையே அதிகப்படுத்துங்கன்னு பயணிகள் டிமாண்ட் பண்றாங்க. பாஸ், ரயில்வேயோட இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு சின்ன சிக்கல். சென்னை வாசிகள் ரயில தேடுறதுக்கு முக்கிய காரணமே டிராஃபிக் இல்லாம வேகமா போகத்தான். பஸ்ஸுகள் 7 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் சிக்னல்ல மாட்டிக்கும் போது அந்த 7 நிமிஷம் 70 நிமிஷம் ஆகிடுமேன்னு மக்கள் பயப்படுறாங்க. இருந்தாலும் இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைன்னு ஒரு சாரார் வரவேற்கிறாங்க. கண்ணா, ரயில்வேக்காரன் பஸ் ஓடுறான், பஸ்ஸுக்காரன் டிராஃபிக்ல மாட்டிக்கிறான். இதுதான் இப்போதைய சென்னை நிலைமை. ஃப்ரீயா வருதுன்னு பஸ் ஏறினா டிராஃபிக் ஜாம்ல சிக்கி ஆஃபீஸ்ல லீவு போட வேண்டிய நிலைமை வந்துடாம இருந்தா சரிதான் பாஸ். ஃப்ரீ ரைட்ஸ் ஆர் கூல், பட் ஆன் டைம் அரைவல் இஸ் த ரியல் ரூல் பாஸ். ரயில்வேயோட இந்த இலவச பஸ் திட்டம் உங்களுக்கு ஓகேவா, இல்ல டிராஃபிக்ல சிக்கி டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சென்னை ரயில் மற்றும் போக்குவரத்து அப்டேட்டுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is ராக்கெட் ராகினி signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.